வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். இன்றைக்கி நம்மளோடு இணைந்திருக்கிறது அண்ணன் செந்தில் முருகன் அவர்கள், சுற்றுச்சூழல் பாசறை மாநில பொறுப்பாளர். அவரோடு இன்றைக்கி ஒரு முக்கியமான கலந்துரையாடல். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் தம்பி. அண்ணே, இந்த இப்போ நம்ம தமிழ் தேசியவாதிய மத்தியிலும் சமூக வலைதளங்களிலும் ரொம்ப தீவிரமாக விவாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து சிலம்பரசன் அவர்கள் வந்து அந்த கன்னட கொடியை கட்டிட்டு போனவங்களை வந்து தாக்குனது. அவர் ஒரு தமிழ் தேசியவாதி, அவருக்கு வந்து நீ ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினரும், இல்லை அவர் பண்ணது தவறு தான், என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பினரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள், அப்புறம் நான் என்ன சொல்கிறேன். அவர் மறிச்சது, அந்த தாக்குனது சரியா? அந்த கொடியை மறிச்சது அவர் சொல்றது ஒரு சில காணொலியெல்லாம் அவர் எடுத்து போட்டப்ப கொடி கட்டிட்டு போகாதீங்க அப்படின்னு முறையா எடுத்து சொன்னாரு. அதை ஒரு சிலர் கேட்டுட்டு சரிங்க நான் எங்க மாநிலத்துல போய் கட்டிக்கிறோம்னாரு. அவங்க சொல்லிட்டு போனாங்க கன்னடத்துக்காரங்க. அதே என்ன கேட்டா அது தவறுதான், அவனோட உரிமை. இப்ப ஒரு அந்த எல்லையும் தாண்டி அடிக்கிற அளவுக்கு போறது அது கண்டிப்பா தவறுதான், கண்டிக்கத்தக்கது தான் அது. ஏன்னா அதை இறக்குறதோட இல்லாமல் அவர் அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? அது எதுவும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம கொடியா நட்டுட்டா போனாங்க. வாகனத்தில் இருக்கு, வாகனத்தில் வச்சுட்டு அவனுடைய இப்போ நம்ம கட்சி கொடி, ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை கொடி இருக்கு, அது மாதிரி அவன் அடையாளத்தை காட்டுறதுக்கு அதை கட்டிட்டு போயிருக்கான். அது ஒரு சில தமிழ் தேசியவாதிக தவறு அப்படின்றாங்க. அது தவறுன்னா கண்டிச்ச வரைக்கும் சரி, ஏன்னா ஆனா இது வரைக்கும் போறத அவர் கொஞ்சம் எல்லையை தாண்டிட்டாரு, அது தவறு தான். நீங்க அதை பத்தி என்ன உங்க? அது நான் என்னன்னா அவரோட அந்த உணர்வை பாராட்டுறேன். அவர் என்னத்துக்கு அதை பண்றான்னா, இப்ப அந்த கர்நாடகால இருந்து ஒரு ஓட்டுநரை வந்து, தமிழ் ஓட்டுநரை வந்து தாக்கியிருக்காங்க. தாக்குனது வந்து இவர் வந்து அதை சுட்டி காட்டியே பேசுற மாதிரி தாக்கியிருக்காங்க. சும்மா இந்த மாதிரி கொடி கட்டிட்டு போல, ஒன்றும் போல, அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு எதுக்குமே போல, ஆனா சும்மா போனவங்களை வந்து கேட்டு வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த அரசீற்றம் இருக்கு பாருங்க. ஏன் தமிழனை தாக்கினா நானும் வந்து பதிலுக்கு பண்ணுவேன் அப்படின்னு அவருடைய அந்த அரசீற்றத்தை வந்து நம்ம மதிக்கணும். நான் மதிக்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ஓகே, அவர் வந்து எந்த உணர்வு வந்து எல்லாருக்கும், தமிழை எங்கே அடிபட்டாலும் அவனுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்ற உணர்வு ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவர் அந்த ஒரு நிராயுதபாணியாக ஒரு நம்ம நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கவங்களை தாக்குறது அப்படின்றது ஏற்படையில்லை. அதுக்கு பதிலாக என்னுடையது என்னன்னா, இப்போ வந்து அவங்கள அடிக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல கூட ஒரு அந்த வண்டியை சிறைப்பிடிக்கிறதோ இல்லை சாலை மறியலில் ஈடுபட்டு நீங்கள் கொடியை இறக்கினா மட்டும்தான் இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அறவழியில் அவங்கள போய் அந்த வாகனத்தை மறைச்சு மொத்தமாக நிப்பாடி இருந்தால், அதனால் டிராஃபிக் ஜாம் ஆகிருந்தால் கூட அது இன்னும் வந்து ஒரு பேசு பொருளாக தான் இருக்கும். இப்போ அடித்தது வந்து இவர் மேலே தப்பு பாருங்க இவங்க அப்படின்னு. இவ்வளோ நாள் வந்து என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில் தமிழ் தேசியவாதிகள்னாலே ஒரு அவங்க வந்து பிற மொழியாளர்களுக்கு எதிரானவங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது. தமிழ் தேசியவாதிகள்னாலே பிற மொழியாளர்களுக்கு எதிரானவங்க, அவங்க மற்ற மொழிக்காரங்களை அடிச்சு வர, இப்போ வந்து அந்த இதை எடுத்துக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதே இது அவரை தாக்காம ஒரு அறவழியில வந்து அங்கே வந்து ஒரு சாலை மறியலையோ இல்லை அந்த வண்டியை சிறை பிடிக்கிறதோ, நீங்க இறக்கிட்டு நீங்க வாட்டில் போங்க, நான் உங்களை தடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா அது இன்னும் பேசு பொருளாக இருக்கும். மற்றவங்க மத்தியில் ஒரு மதிப்பான ஒரு போராட்டமாக அதை பார்க்கணும். ஏன்னா அறவழி போராட்டத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அவருடைய அரசீற்றத்தை வந்து நான் மதிக்கிறேன். ஆனால் இந்த தாக்குதலை வந்து நம்ம கண்டிச்சு தான் அது அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போ வந்து அண்ணன் சீமான் அவர்களும் வந்து கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காரு. அதில் ஒரு கண்டிச்சு அறிக்கை விட்டு அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லியிருக்காரு, நம்மளுக்குன்னு ஒரு சொந்த கொடி இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்க விடாத திராவிட கட்சிகள், இந்த திமுக அதிமுகவை போய் தாக்காம நீங்க அவங்கள போய் பேசி என்ன பண்றது அப்படின்னு. அது வந்து நம்ம கண்டிக்கிறது, அவருக்கு உணர்வு மதிக்கிறீங்க, அந்த உணர்வோட நமக்கு அந்த உணர்வு இல்லையே. அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு, மற்றவங்களுக்கு இல்லையே. அந்த கொடியை இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல ஏற்றவே விட மாட்டாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்து, நம்ம தமிழ் தேசிய கொடியை நம்ம தமிழ்நாட்டுல ஏற்றவே விட மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்டு அவங்களை அடிக்க போறது, நீ பேஸ்மெண்ட் இங்க இல்லையே, பேஸ்மெண்ட் இல்ல, அந்த கொடி ஏத்துனாலும் அண்ணன் ஏத்துறாங்க, ஆனா வழக்கு விழுகுது. ஆமா, வழக்கு கண்டிப்பா விழுகத்தான் செய்யும் வழக்கு. ஏன்னா இங்க அந்த அளவுக்கு நான் சொன்னதுதான், அது வெளிப்படையா சொல்ல முடியாது. அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அது வந்து அப்படித்தான் நடக்கும். அதனால அவங்க உணர்வை மதிச்சு நம்ம முதல்ல அந்த தமிழ் எழுத்துக்களை உடைச்சாரு, தமிழ் எழுத்து எழுத சொன்னாரு, அது பேர் பலகை எல்லாம் தமிழ் பலகை உடைக்கும் போது அது சட்டப்படி இருக்கு, உடைச்சாரு, அது சரியா போச்சு. அது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுல வியாபாரம் பண்றோம், அது பண்ணாரு, அது நல்லா வைரல் ஆச்சு, அது வரவேற்கத்தக்கதான். இப்ப எல்லையை தாண்டி அடிக்கிறாருன்னும் போது அது தவறாகுது. இதே இப்ப அவன் செஞ்சதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம தமிழ் டிரைவர் எல்லாம் லாரியில போனாங்க, அடிச்சாங்க, அதை நம்ம எவ்வளவு நாள் கண்டிச்சுக்கிருந்தோம். இப்ப அதை தான் நம்ம செய்ய வரோம். அவன் என்ன சொல்றாருன்னா, நீ அவங்க அடிச்சேன்னா நான் வந்து உன்னைய அடிப்பேன், நீ அங்க ஒருத்தர் அடிச்சேன்னு ஒரு காணொலி இருக்கு, நீ அங்க ஒரு தமிழன் அடிச்சா நான் 10 கன்னடன் அடிச்சு நான் வீடியோ போடுவேன். அது வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாதுல்ல, அது ஒரு முடிவு இல்லாம போயிடும். நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பேசிட்டு கடைசியில் இதை பேசுறது இல்ல. இப்ப அந்த பாரிசாலன் அவங்கள மாதிரியான ஆட்கள், நம்ம அவரும் தமிழ் தேசியவாத, அவர் மதிக்கிறோம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவர் அண்ணன் பேசினதே மேற்கோள் கட்டி பேசுறாங்க. ஒரு கொஞ்சம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மீனவன் அடிச்சா என் மாணவன், நீங்க எங்க மீனவன் அடிச்சா நாங்க உங்க மாணவன்
அடிப்போம் அப்படின்லாம் பேசின ஒரு தமிழ் தேசியவாதியில இருந்தாரு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நக்கலாக ஒரு இதை சுட்டி கட்டி பேசுறாரு. இப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம அவன் அடிச்சா நான் அடிக்கணும், நான் அடிச்சா அவன் அடி, இப்படி திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டு போற அந்த அடிதடி அரசியல் சரியா? இல்ல சீமானே மாதிரி அவங்க கொடிக்கு மரியாதை கொடுக்குறாங்க, நீ உன் கொடியை ஏத்துறதுக்கு வெளியே பாரு அப்படின்னு சொல்வது சரின்னு நினைக்கிறீங்களா? அவர் சொல்றதா சரி. பாரிசாலன் சொல்றாருல வன்முறைக்கு வன்முறை தான் அப்படின்றவரும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து நீ இன்னொருத்தன் வந்து அவனுக்கான உரிமையை வச்சுக்கான், நீ உன் உரிமைக்காக போராடுன்னு சொல்றது சரியா? சீமான் சொல்றதா சரி. சீமான் மட்டும் இல்ல, இந்த கருத்து யாரு சொன்னாலும் சரிதான். பாரிசாலன் சொல்றாருன்னா அவர் ஒரு தனி மனித சீற்றத்துல அவர் மொழி மீது உள்ள பற்றுல அவர் சொல்றாரு. இல்ல அவரோட மதிக்கிறான் அவர் சொல்றது ரைட்டு சரிதான். ஆனா அந்த அளவுக்கு இங்க இல்ல ஏன்னா அது போனோம்னா அடிக்கடி வெட்டுன்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு, நிக்கவே நிக்காதுல்ல. அதனால அவர் சொல்றது சரிதான். சீமான் சொல்வது அது பொதுப்பட. சீமான் மட்டும் இல்ல, இந்த கருத்தை இவர் எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா யாரு சொன்னாலும் இது சரிதான். ஏன்னா ஒருக்கு எதிர்வினை எப்படியெல்லாம் காட்டக்கூடாது, அவனையும் மதிக்கணும் நம்மளையும் மதிக்கணும். அப்படி போனா தான் இது சரியா போய் சேரும். இல்ல அந்த இந்த மாதிரியான பிரச்சனை எனக்கு கேட்டா ஏன் வருது அப்படின்னா, இப்ப கன்னடர்கள் வந்து நம்ம அவங்களுக்குள்ளேயே 1000 கட்சி இருக்கு. அங்க வந்து லோக்கல் பாடிஸ் இருக்காங்க, மாநில கட்சி இருக்காங்க, தேசிய கட்சிகள் இருக்காங்க. தேசிய கட்சி ஜெயிக்கிறாங்க வைக்கிறாங்க. ஆனாலும் வந்து ஒரு காவேரி பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை ஒற்றுமையாக கன்னடர்களாக அந்த கன்னட கொடியில வந்துடுறாங்களா. ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொடியை பார்க்கவே முடியல. நம்ம என்ன அதை ஒண்ணு சேரவே இல்லையா? இல்ல அந்த கொடியவே நம்ம என்ன முடிவு பண்ண முடியல. யாருமே ஏத்துக்கல இந்த கொடியவே. நம்ம அந்த வாழ அம்பு இருக்கு அந்த கொடியை சொன்னாலே பாரிசாலன் ஒண்ணு சொல்லுவாரு, இந்த மாற்றம் இருக்குன்னு. நமக்குள்ளே அந்த ஒற்றுமை ஓர்மை வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடியை நம்ம இது வந்து நாம் தமிழர் கட்சி கொடி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அது வந்து ஐயா மாப்போசி காலத்துல வந்து அது நம்ம முன்னோர்கள் அதை வந்து வடிவமைச்சது, அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு வந்தது. மாதிரி காவேரி காலத்துல காவேரி பிரச்சனை அப்ப யாருமே ஜாதி பார்க்கல மதம் பார்க்கல, அந்த கன்னடம் அமைப்பு முழுக்கவே அந்த ஒத்த கொடியின் கீழே வந்துட்டாங்க. 1000 கட்சி வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த ஒத்த கொடியின் கீழே எல்லாரும் ஒன்னா வந்துட்டாங்க. அந்த மாதிரி இங்க வந்தா தான் அது நம்ம நினைக்கிறது சரியா வரும். இல்ல நம்ம வந்து இன்னைக்கு என்ன நினைக்கிறேன்னா காவேரி பிரச்சனை அது விவசாயியோட பிரச்சனை. விவசாயியோட பிரச்சனை. ஹைட்ரோ கார்பனா அது தஞ்சாவூர் பிரச்சனை. அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால அப்படித்தான் நினைப்பாங்க. இல்ல நம்மளோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும், ஒரு காவேரி பிரச்சனைனா வந்து நீ கொடுக்க கூடாது, ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டேன்னா அவர் அங்க முதலமைச்சரே அங்க சொல்லுவாரு, ஒரு சொட்டு தண்ணி நான் தமிழ்நாட்டுக்கு தர மாட்டேன்னு சொல்லி அங்க இருக்க எந்த முதலமைச்சர் வந்தாலும் அதான் சொல்லுவாரு. வீட்டை அவர் பாதுகாக்கிறாரு. இப்ப பாரிசாலன் மாதிரி அவர் பேசுறாருன்னு வைங்களா, அண்ணன் சீமான் அவர்கள் பேச போதெல்லாம் அப்படி பேசுறாருன்னு வைங்க, இந்த மாதிரி தாக்கலாம் வந்தா தாக்கணும் கொடி இறங்கணும்னு சொன்னா அது இப்ப நம்ம நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை சீரியஸா எடுத்து களத்துல இறங்குறாங்க. அது எப்படி நான் மதிக்கிறோம். அவர் பேசுறது இவர் அமைப்பு எல்லா பக்கம் இருக்கனால எல்லா பக்கமும் கொந்தளிச்சா அது வன்முறையா போயிடும். அதான் சொல்றேன். நாம அவர் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து பேசுறதுக்கும் அவர் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் அடிச்சது சரிதான் பேசுறதுனால வெறிய இல்ல, அவர் அதிகபட்சம் போனா அந்த தனி மனிதன் மீது வழக்கு கொடுக்கும் பாரிசாலன். ஆனா இவரு சீமானன் அவர்கள் வாயர் திறந்து சரி அப்படின்னு பேசி ஆமா கொடி இறக்குன்னா எந்த வண்டி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஓட முடியாது. அது மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறி. எளிமையா சொல்லணும்னா அண்ணன் வந்து அந்த படிநிலைப்படி வரும்போது அந்த முதல் ஒரு 5 வகுப்புக்குள்ள நம்ம ஒரு பேசிய மொழி வேற மாதிரி இருக்கும். ஒரு 10வது 12வது காலேஜ் போகும்போது நம்ம மொழி வேற மாதிரி இருக்கும். பக்குவப்பட அது அப்படித்தான் வரும். ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, மாத்தி பேசுறாரு மாற்றத்துக்காக பேசுறாரு. அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் அரை நூற்றாண்டு ஆனா இல்ல. அதான் சொல்றேன், ஒரு தனி மனிதன் ஒரு அறையில இருந்து பேசுவதற்கும் சீமான் மாதிரியான ஒரு பெரிய 30 லட்சம் வாக்குகளை வைத்து ஒரு அரசியல் கட்சி அவங்களோட வாயில இருந்து வர வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொறுப்பு இருக்குல்ல. அதெல்லாம் வந்து யோசிச்சுதான் பேசணும். ஸோ அதனால அவர் வந்து நீங்க தாக்காதீங்க, நீங்க உங்களுடைய கோபம் சரி, அவர் சிலம்பரசனுடைய கோபம் சரி, பாரிசாலனுடைய கோபம், அந்த கோபத்தை போய் நீங்க சாதாரண ஒரு டூரிஸ்ட் வர கன்னட மேல காட்டாதீங்க, இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மேல காட்டுங்க, எடப்பாடி மேல காட்டுங்க, ஸ்டாலின் மேல காட்டுங்க. உங்களுக்கான ஒரு கோடி இன்னைக்கு வரைக்கும் இப்ப எவ்வளவு தமிழ் தேசியவாதி இருக்குல்ல, எத்தனை அமைப்பு இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு கோடி எந்த கொடி ஏத்துக்கிறோம்? இல்ல அந்த கொடியை நம்ம தோன்றமே நம்ம கொடி இது வரைக்கும் நமக்கு பிடிச்ச கொடியை கூட நம்ம வீட்டுல ஏத்தி இருக்கோம் அது வரைக்கும் இல்ல. அது முதல் எந்த கொடியை நீங்க ஏத்துக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து அந்த நம்மளுடைய அந்த ஐயா மாப்போசியினுடைய கொடியை ஏத்துக்கிறாங்களா? நாம் தமிழர் வச்சு முன்வைக்கக்கூடிய கொடி எல்லாரும் ஏத்துக்கிறாங்க? எல்லா தமிழ் தேசியவாதியும் ஏத்துக்கிறாங்களாவது? ஒரு சிலர் ஏத்துக்கிறதா மேல கட்டுறாங்களா? அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்கா? வீட்டு வரைக்கும் நம்ம வீட்லயாவது கட்டுறோமா? நம்ம அவனை அடிக்கிறதுக்கு நமக்கு அந்த இதே கிடையாது. அவனை பார்த்து பொறாமப்படுறாங்க வேணா சொல்லலாம். ஏன்னா அவன் உணர்வோட சரியா இருக்கான். எனக்கு என்னன்னா ஆச்சரியா, நீ இறக்க முடியாது வர சொல்றியா? அந்த கொடி அதெல்லாம் முடியாது இருக்கான். அந்த உணர்வு நம்ம கிட்ட இல்ல பாருங்க. அதான் நம்ம வந்து இதை வந்து அவனை பார்த்து நம்ம பொறாமப்படுறதோ அவன் மேல கோவப்படுறதுக்கு இல்லை, அவனை பார்த்து நம்ம வெக்கப்படணும். அவனுக்கு 1000 தான் இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்க மாட்டான், கொடியை இறக்க முடியாதுன்றான். நம்ம கொடியை விட்டு கொடுப்போமா? நம்ம கட்சி கொடி தான், நாம் தமிழர் கட்சி கொடு, நம்ம ஒரு அரசியல் கட்சி தான், இருந்தாலும் அந்த கொடியை விட்டு கொடுப்போமா? விட மாட்டோம். அது மாதிரி அவனுக்கு அது இனத்தினுடைய கொடி. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இனத்தினுடைய கொடியை கூட என்ன நம்ம பொதுவாக எல்லாருனாலும் ஏத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம போய் அந்த கன்னடங்களை தாக்குறதோ இதோ வந்து அது அவ்வளோ ஏற்புடையதில்லை. அது காலம்தான் பதில் சொன்னோம். அது சரியா கொஞ்சம் கொஞ்சமா மாறணும்.
பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த போர்க்காலத்தில் இந்த தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களை இணைக்கிறதெல்லாம் அதில் அப்புறம் இருக்கட்டும். தமிழ் தேசியம் பேசுறவங்கலாம் நீங்க ஒரு கொடையின் கீழே வரீங்களா, எல்லாம் ஒரு கொடியை ஏத்துக்கிறீங்களா, எல்லாம் ஒரு கொள்கையை ஏத்துக்கிறீங்களா? இது தூய தமிழ் தேசியம், இது பாதி தமிழ் தேசியம், இதுல அந்த தமிழ் தேசியம். தமிழ் தேசியம்னு ஒண்ணு, ஒரே ஒரு தமிழ் தேசியம் தான் இருக்காது. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். எங்களுக்குள்ள 1000 இருந்தாலும் நாங்க இந்த எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம்னு சொல்லி பொதுவாகிறதுல உட்காந்து பேசுறதுல. அப்படி இருக்கும்போது நம்மளே 1000 பிரிவினை வச்சுக்கிட்டு அங்க ஒருத்தன் போறவனை அடிக்கிறது சரி இல்லை தப்புன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? அரசியல் ஒரு அறம் வேணுமா இல்லையா? ஆமா, தமிழ்னா அறம் இருக்குன்னா அறப்படி தான் பேசணும்ன்றான். நம்மளே நம்ம ஒன்னா இல்ல என்ன ஒற்றை குடையின் வர்றதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தமிழ் சொல்லுவாங்கல்ல, தமிழ்னால வேக்கானம் பேசிக்கிட்டே இருப்பானு, அந்த மாதிரி வேக்கானம் தான் பேசிக்கிருக்கான் இது வரைக்கும். அடிச்சது சரி ஒரு பக்கம், அடிச்சது தப்பு ஒரு பக்கம். சரி, நம்ம எப்போ ஒன்னா சேர்த்து கொடியேற்ற போறோம்? இந்த கேள்வி அது எப்படி காலம் கடந்து போய்கிட்டே இருக்கும்.